ஸோ சங்கராந்தி வீடியோஸ் இதிலெல்லாம் நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன பார்த்தோன்னா சூரியன் வந்து மேஷத்துக்கு வரப்போ ரீஜனல் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும். சூரியன் வந்து மேஷ சங்கராந்தியாக இருக்கார். ஸோ சூரியன் வந்து மகரத்துக்கு வரும்போது மகர சங்கராந்தி நடந்திருக்குன்னு. ஸோ இதுக்கெலாம் என்ன மீனிங்னா சூரியன் இங்கே தான் இருக்கார், நம்ம வந்து இங்கே மூவ் ஆகிருக்கோம், மேஷத்துக்கு நம்ம மகரத்துக்கு மூவ் ஆகிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து மூவ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சூரியனை சுற்றி நம்ம மூவ் ஆகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆனப்போ நம்ம எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பார்க்குறோமோ அந்த பாயிண்ட் மூவ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறோம், சூரியன் மூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சூரியனை தான் சுற்றி வரோன்றதுனால நம்ம எந்த பாயிண்டில் இருக்கோமோ அந்த பாயிண்ட்டை நம்ம எங்கே இருக்கோமோ அதுலேருந்து சூரியனுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதாவது இந்த பாத், இந்த ஸ்ட்ரெயிட் லைன், சூரியன் பூமி இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த லைன் தான் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூரியன் மூவ் ஆகிட்டுருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக பூமி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. பட் சூரியனை சுற்றி மூவ் ஆகிறது நமக்கு வெளிச்சம் எல்லாமே வந்து சூரியன்கிட்டேருந்து தான் வருது. எல்லாமே ஃபிசிக்கல் மாசஸ் தான், ஓன் லைட் வெளிச்சம் எதுக்குமே கிடையாது. ஸோ சோர்ஸ் ஆஃப் லைட் இது மட்டும்தான். ஸோ இதுலேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்ம மூவ் ஆகிறதுனால ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் சங்கராந்தி ஆகிடுக்கு, சூரியன் இதுக்கு வந்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக இந்த லைன் தான் மூவ் ஆகிருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இப்படி மூவ் ஆகிட்டே வரும். நம்ம மூவ் ஆக இந்த கோடு, இப்படி இருக்கிற கோடு இப்படி ஆகும், இப்படி ஆகும், இப்படி ஆகும், இப்படி இந்த லைன் மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம சூரியனை பார்க்குற லைன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இங்கே வந்து சூரியனை நம்ம இந்த லைனில் பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த லைன் வந்து நமக்கு வந்து சங்கராந்தி, நம்ம சூரியன் இங்கே இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கொஞ்சம் மூவ் ஆகி நம்ம இங்கே வந்துட்டோம். சப்போஸ் நம்ம இங்கே வந்துட்டோன்னா இந்த லைன் வழியாக நம்ம சூரியனை பார்ப்போம். ஸோ இந்த லைன் எங்கே இருக்கோ அங்கே தான் சூரியன் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லைன் மூவ் ஆகுறது, நம்ம சூரியனை பார்க்குற லைன் மூவ் ஆக நம்ம சூரியன் மூவ் ஆகுறாருன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம சூரியனை பார்க்குற லைன் எப்படி இருக்கோ அதை தான் சூரியன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்கிறது, மகர சங்கராந்தி அன்னைக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா சூரியன் மகரத்துக்கு வரார் அப்படின்னு. ஸோ பார்க்குறதுக்கு அது எப்படி தெரியும்னா, சூரியன் இந்த மாதிரி ஒரு பால் தான் சூரியன், இவர் வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கார் மகரத்துக்கு, அதனால் மகர சங்கராந்தின்னு. ஆனால் ஆக்சுவலாக சூரியன் மூவ் ஆக மாட்டார், இங்கே தான் இருப்பார். பட் நம்ம சூரியனை பார்க்குற லைன், இந்த லைன் வந்து நம்ம இங்கே இருப்போம், பூமி இங்கே இருக்கும், சூரியனை சுற்றி இருக்கிற பாத்தில் பூமி இங்கே வந்துடும். ஸோ இந்த லைன் மூலமாக நம்ம சூரியனை பார்க்க முடியும். ஸோ இந்த லைன் வந்து மகரத்துக்கு என்ட்ரு ஆகிறதுனால சூரியன் மகரத்துக்கு வந்திருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரீஜனல் நியூ இயர் அன்றைக்கி என்ன நடக்கிறதுனா, நம்ம மூவ் ஆகிருப்போம் 3-4 மாதத்தில் மகர சங்கராந்திலேருந்து நம்ம இங்கே இருப்போம். ஸோ சூரியனை நம்ம இந்த லைன், இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு, இப்படி தான் சூரியனை பார்ப்போம், இதுதான் நமக்கு தெரியும், சூரியன் இப்படி தான் தெரியும். ஸோ இந்த லைன் வழியாக நம்ம சூரியனை பார்க்குறோம். ஸோ இந்த லைன் வந்து மேஷத்தை ஸ்டார்ட் பண்ணுற டைமை நம்ம வந்து ரீஜனல் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிறது, மேஷ சங்கராந்தி ஸ்டார்ட் ஆகுறதுன்னு. இன்னும் 2 மாதம் கழிச்சு நம்ம இங்கே வந்துடுவோம். அப்போ வந்து அந்த லைன் வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணோம். இப்படி ஒரு லைனில் தான் நம்ம சூரியனை பார்ப்போம் டைரெக்டாக. ஸோ நம்ம வந்து மிதுன சங்கராந்தி ஆகிருக்குன்னு, இப்படி நம்ம சூரியன் மூவ் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். பட் அந்த லைன் த்ரூ விச் வி see the sun, அந்த லைன் தான் மூவ் ஆகிட்டே வரும் நம்ம மூவ் ஆக. ஸோ அந்த லைன் மூவ் ஆகுறதுன்னு சொல்லாமல் சூரியன் பயிர்ந்துட்டார், சூரியன் அடுத்த ராசிக்கு போயிட்டார் நம்ம சொல்லுவோம். ஆனால் ரியலாக நம்ம சூரியனை ஃபேஸ் பண்ணுற லைன் 180 degrees லைன் தான் மூவ் ஆகிட்டே வரும். இது கொஞ்சம் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து